ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் Nandini. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பில்டிங்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? திஸ் இஸ் ஆல் அபவுட் டே 3 இன் கோவா. எங்கள் டே அன்றைக்கி 11:30 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டேரக்ட்லி ஃபார் லன்ச் ஸ்மித்தாஸ் லேக் வியூ ரெஸ்டாரண்ட்க்கு போயிருந்தோம். இந்த பிளேஸ்க்கு பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நிறைய செலிப்ரிட்டிஸ் லைக் சூரியகுமார் யாதவ்லாம் கூட நிறைய டைம் இங்கே வந்திருக்காராம். அவங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாரும் இந்த பிளேஸ்க்கே இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுது. அவங்களோட ப்ரான்ஸ் ரவா ஃப்ரை அண்ட் சோனாக் ஃபிஷ் தாலி தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஒரு ஆத்தென்டிக் கோவன் தாலி ட்ரை பண்ணணுன்னா டெஃபினெட்லி கேன் ட்ரை திஸ் பிளேஸ். ஒவ்வொரு பைட்டுமே அவ்வளோ டேஸ்டியாக டிவைனாக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ஆம்பியன்ஸ், சின்ஸ் இட்ஸ் அண்ட் லேக் வியூ ரெஸ்டாரண்ட், நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து வியூவை என்ஜாய் பண்ணிட்டே லன்ச் சாப்பிட்லாம். ரொம்ப காமாக ஃபீல் ஆகும் அந்த என்டையர் ஆம்பியன்ஸே. ஸோ அங்கேருந்து டேரெக்டாக நாங்கள் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆஃப் கோவா ஃபாண்டனஸ்க்கு தான் போயிருந்தோம். கோவா போகிற நீங்கள் யாரும் ஃபாண்டனஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. ஐல் டெல் யூ வை. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஃப்ரேமும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அங்கே வரவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான் வருது. பிகாஸ் அங்கே ஒவ்வொரு பில்டிங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்கும். போர்ச்சுகீஸ் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா பில்டிங்ஸுமே பிரைட் ப்ளூ, ரெட், எல்லோன்னு இந்த மாதிரி பிரைட் கலர்ஸில் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் நாங்கள் தப்பான டைமில் போயிட்டோம். நீங்கள் எதர் ஏர்லி மார்னிங் போகணும், இல்லைனா லேட் ஈவினிங் போனால் இங்கே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ஒரு 2:30, 3 o'clock போனனால ரொம்ப சன்னியாக இருந்துச்சு. ஸோ சுத்தமாக டாலரேட்டே பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து நான் பிரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து அஞ்சுனா ஃப்ளீ மார்க்கெட் போயிட்டு அங்கே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எங்கள் டே அன்றைக்கி என் பண்ணியாச்சு.